ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும், பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெள்ளைப்பூடு கொஞ்சம் நச்சு வச்சுக்கிட்டேன் தனியா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அத வேஸ்ட் ஆக்காம 2ஆம் தண்ணி எடுத்து அதில புளிய ஊற போட்டு வச்சுக்கிறணும். அப்புறம் சட்டி வச்சு எண்ணெய ஊத்தி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும், வெந்தயத்தையும் போடுங்க. அது வெடிச்சதுக்கப்புறம் அந்த நச்சு வச்ச வெள்ளைப்பூடு இருக்கு பார்த்தீங்களா, அத போடுங்க. அது நல்லா எண்ணெயில வதங்குனதுக்கப்புறம் நல்லா வாசமா இருக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில வந்து வதக்குறதுக்கு வெங்காயத்தையும், பச்சை மிளகாயும் போடுங்க. அது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய போடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. எல்லாத்துக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியுங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும் பாருங்க. மிளகாத்தூள வந்து குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில வதக்குனீங்கன்னா, குழம்பும் நல்லா டேஸ்ட்டா அந்த கலரா இருக்கும். நல்லாவும் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் நாங்க காய் வந்து எண்ணெயிலேயே வதக்கிருவோங்க. வதக்கிட்டு மீன் குழம்பு மசாலா தூள் இருக்கு பார்த்தீங்களா, அத போட்டுட்டு அந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன்ல, அத ஊத்திருவேங்க. அத ஊத்தி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும், காயும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கொதிக்குதுங்க. அதுக்குள்ள நம்ம வீட்ல வெல மீன் தாங்க வாங்கியிருந்தேன். அத ரெடி பண்ணிக்குவோமாங்க. குழம்பு இப்போ தான் நல்லா கொதிக்க வருது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்களா, அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன போடுறோங்க. மீன போட்டுட்டு அந்த அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். மண்சட்டியும் நல்லா சூடாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வேகும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கிடையில் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். எல்லாரும் கருவேப்பிலை வச்சு பொரிச்சா எப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா காமிச்சிருந்தாங்க. அதனால் நானும் என்ன பண்ணேன், கருவேப்பிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே மீனை வச்சுங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மீன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருவேப்பிலைனாலையான்னு தெரியாது, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க? உங்கள் வீட்டில் பொங்கல்லாம் நல்லபடியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு.